ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி ராஜ்மா மசாலா ஈஸி அண்ட் சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு குக்கரில் ஓவர் நைட் ஊற வச்சிருந்த ராஜ்மாவை சேர்த்து தண்ணி, கொஞ்சமாக உப்பு, அது கூடவே எண்ணெய் சேர்த்து ஒரு 8 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயம், அது கூடவே ஒரு தக்காளி, இஞ்சி, பூண்டு, ஒரு கிராம்பு, ஒரு பட்டை இதை சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் கொஞ்சமாக மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள் சேர்த்து இந்த மாதிரி கலந்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் பேன் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் விட்டு கலந்து வச்சுருந்த மசாலாவையும் சேர்த்து பரட்டினதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருந்த விழுதியும் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் வேக வச்சுருந்த ராஜ்மாவை சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து ஒரு 10 மினிட்ஸ் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போது தாளிப்புக்காக கொஞ்சமாக எண்ணெய், கொஞ்சம் ஜீரகம், அது கூடவே கருவேப்பிலை சேர்த்து தாளித்து கொட்டணும். அப்படின்னா கடையில் கிடைக்கிற மாதிரியே சூப்பரான ராஜ்மா மசாலா ரெடி ஆயிரும். ஃபைனலாக மல்லித்தலை தூவி இறக்கணுன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.